ஒருத்தர் திடீர்னு அவரோட நண்பரை சாப்பிட வீட்டுக்கு கூட்டு வந்துறாரு. ஆனா அவரோட மனைவி போதுமான அளவு வீட்டுல சமையல் செய்யல. சாதம் கம்மியா இருக்கு. கணவர்கிட்டயும் இதை தனியா கூப்பிட்டு சொல்ல முடியாத சூழ்நிலை. ஏன்னா 2 பேரும் சாப்பாட்டு மேசையில சாப்பிட உட்காந்துட்டாங்க. சரி சமாளிப்போம்னு நினைச்ச மனைவி 2 பேருக்கும் இருக்கிற சாப்பாடை பரிமாறுறாங்க. 2 பேரும் நீயும் எங்க கூடவே உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவங்களையும் உட்கார வைக்கிறாங்க. சாப்பாடு கம்மியா இருக்கேன் தர்ம சங்கடத்துல இருந்த மனைவிக்கு இன்னொரு சோதனை. வந்த விருந்தினர் போட்ட சாப்பாடை ரொம்ப சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சிடறாரு. உடனே கணவர் அவர் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு, அவருக்கு சாப்பாடு இன்னும் கொஞ்சம் வை அப்படின்னு சொல்ல சாப்பாடு இல்ல அப்படிங்கறத சொல்ல முடியாத மனைவி கணவருக்கு அதை உணர்த்துறதுக்கு மேஜைக்கு அடியில கணவரோட காலை மிதிக்கிறாங்க. ஆனா அதையும் புரிஞ்சுக்காத கணவன் சாப்பாடு போடுன்னு சொல்றால என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொன்னதும் வந்த விருந்தினர் இல்ல எனக்கு சாப்பாடு போதும் அப்படின்னு சொல்லி கை கழுவிட்டு விடைபெற்று போயிறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் மனைவி தன் கணவர்கிட்ட என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க, சாப்பாடு இல்லன்னு சொல்றதுக்கு தான் உங்க காலை மிதிச்சேன், கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேன்ட்டீங்க அப்படின்னு மனைவி சொன்னதும் கணவன் என் காலை நீ எதுவும் மிதிச்ச மாதிரி தெரியலையே அப்படின்னு இருக்காரு. அவசரத்துல அந்த அம்மா அவர் ஃப்ரெண்டோட காலை மிதிச்சிருக்கு. எப்பவுமே நம்ம பதறப்ப தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.